ஃப்ரெஷ்ஷான சென்னாக்குனியில் ஒரு குட்டியாக ஒரு கட்லெட் செஞ்சுருவோமா? தேவையான பொருள் வெங்காயம், முருங்கைக்கீரை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்குங்க. வெங்காயம், முருங்கைக்கீரை, அந்த வெள்ளைப்பூண்டு அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு பரட்டி எடுத்துடணும். இதுக்கு வந்து மிக்ஸி எதுவுமே தேவையில்லை, நம்ம கை மட்டும் போதும். நம்ம கையை வச்சே வந்து இந்த கட்லெட்டுக்கு வந்து ஒரு விதையை காமிச்சு விட்டுலாம். ஸோ நல்லா கையை வச்சு நல்லா அது மசிகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். பரட்டி எடுத்துட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து கட்லெட் சேஃப்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு நம்ம பெருவிரலை வச்சு அமைக்க விட்டுறணும். இதை வந்து நம்ம கட்லெட்னு சொல்லிக்கலாம், வடைன்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் வந்து இந்த சென்னாக்குனி வந்து கிடைக்கும். இந்த மார்கழி, தை இந்த மாதத்தில் மட்டும்தான் சென்னாக்குனியோட சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி டப்புன்னு இந்த மாதிரி குயிக்காக ஒரு கட்லெட் ரெசிபியை வந்து செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சென்னாக்குனி கருவாடு கிடைக்கிது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி சென்னாக்குனியில் நீங்களும் கட்லெட்டோ இல்லை வடையோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா நமக்கு ஒரு கமெண்டை ஒன்று சொல்லிட்டு போயிருங்க. ஸோ என்ன மாதிரி யார் யார் ஃப்ரெஷ்ஷான சென்னாக்குனியில் இந்த மாதிரி கட்லெட்டோ வடையோ செஞ்சு சாப்பிட்டீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பை பாய்.